எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா, ஆவணி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். வரக்கூடிய இந்த ஆவணி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் தான் பிறக்கப்படுதுங்க. அதாவது சுவாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில், துலா ராசியில், சிம்ம லக்னத்தில், ராகு பகவானுடைய திசையில், அதாவது 188 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. இப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், அதாவது மேச ராசி முதல் மீன ராசி வரை பிறந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்ன மாற்றங்கள் எல்லாம் கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் நம்ம கொஞ்சம் ஆதாரபூர்வமாக இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. கும்பராசி நேயர்களே, கும்ப ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசிக்கு எனக்கு தெரிஞ்சது இது ஒரு அருமையான ஒரு ஜாக்பாட்டாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதாவது எந்த அர்த்தத்தில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அதுக்கு ஆதாரம் இல்லைன்னா நம்ம பேசுகிறதில்ல. கும்பராசிக்கு அதிபதி யார்? சனி பகவான். இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு நாம் என்ன சொல்கிறோம்? 7.5 சனி நடந்துகிட்ருக்கு, குறிப்பாக பாத சனி நடந்துகிட்ருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த சனி பகவான் இப்போ கிட்டத்தட்ட, அதாவது ஜூலை 27ஆம் தேதி அவர் வக்ரம் அடைஞ்சிட்டார். அதனால் உங்களுக்கு இருந்த ஒரே ஒரு பிரச்சனை 7.5 சனி. அந்த சனி இப்போ உங்களுக்கு வக்ரத்துக்கு போனதுனால ஒன்றும் பாதிப்பு இல்லை, நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை. அப்போ சனி பகவானால் எத்தனை மாதத்துக்கு கொஞ்சம் நீங்கள் ரெஸ்ட்டாக ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்னா, டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும். சனி பகவானால் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ, 1 வருஷமாக 2 வருஷமெல்லாம் கிடையாது, எனக்கு தெரிஞ்சு கும்பராசிக்காரங்க 6.5 வருஷமாக 7.5 சனி அனுபவிச்சுட்ருக்குறீங்க. அப்படியாப்பட்டவங்களுக்கு இப்போ ஒரு ரெஸ்ட்டு, ஒரு இடைவேளை, ஒரு கேப், அதாவதுன்றது ஒரு 4.5 மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கும், நீங்கள் பயப்பட வேண்டாம். அதனால் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நீங்கள் செய்யலாம் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் கொடுக்கும்போதோ, தெரிஞ்சவங்கள்ட்ட விசாரிக்கும் போதோ அவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, இப்போ சனி நடக்குதுங்கம்மா, எதுவுமே செய்யாதீங்க, பொறுமையாக இருங்க, அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பிரச்சனை இப்போ இல்லை. அப்போ நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறது கண்டிப்பாக இந்த மாதிரி நேரத்தில் செஞ்சுக்கிட்டா, சனி தான் இப்போ உங்களுக்கு வக்கரத்துக்கு போயிட்டார், இயல்புக்கு மாறாக ஒரு வேலை செய்வார், பாதிப்பில்லை, நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம் டிசம்பர் 11 வரைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்துக்கும் மற்றும் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார். ருண ரோக சத்ரு குருவாக இருக்கிறார். அற்புதமான வாய்ப்பு. குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துல உட்காந்து உங்களுக்கு பார்க்குறாரு அப்படின்னா நிச்சயமாக நல்லாயிருக்கும். அதனால் எனக்கு தெரிஞ்சு சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கை நீட்டு எப்பவுமே 2 விதமாக நம்ம பார்க்கணும். வாங்குறவங்க ஒன்று, கொடுக்குறவங்க ஒன்று. இது கொடுக்குறவங்களுக்கு விட வாங்குறவங்களுக்கு இது நல்லா இருக்குது. ஏன்னா குரு பகவான் 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். சுய தொழிலுக்கு 10ஆம் இடம், சம்பளம் வாங்குறவங்களுக்கு 6ஆம் இடம். 6ஆம் இடத்துல குரு உட்காந்துருக்கிறார். இதெல்லாம் சூப்பராக இருக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதுக்கு மட்டும் நிறைய தடைகள் பார்த்துருப்பாங்க, நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பாங்க, நிறைய குழப்பங்கள் இருக்கும். கேள்வியும் நீங்களே, பதிலும் நீங்களே. சொல்கிறவங்கெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களே தவிர, நாங்கள் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி புலம்புறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஒன்றுமே இல்லை, குரு இப்போ உங்களுக்கு 6ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. ஆனால் சனினால தான் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இருந்தது, அதுவே உங்களுக்கு வக்கரத்து அடைஞ்சிட்டார். அதனால் உங்களுக்கு குரு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு, அதுக்கு சனி சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். அடுத்தது உங்களுக்கு 3ஆம் இட தைரியஸ்தானத்துக்கு அதிபதியும் 10ஆம் இட தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய். அந்த செவ்வாய் பகவான் எங்கே இருக்கிறாருன்னா, அவர் உங்களுக்கு 5ஆம் இடத்துல புத்திரஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ தைரியஸ்தானத்துக்கு அதிபதி, தைரியம்னா என்ன? நமக்குள்ளார ஒரு வீரியத்தை கொடுக்குறவர், ஒரு தெம்பு கொடுக்குறவர், வைராக்கியத்தை கொடுக்குறவர், தைரியத்தை கொடுக்குறவர், அவர் தான் உங்களுக்கு செவ்வாய். தொழில் ஸ்தானம் 10ஆம் இடம், சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு 10ஆம் இடம். அப்போ தைரியஸ்தானத்துக்கு அதிபதியும் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் போய் எங்கே உட்காந்துருக்கிறாரு? புத்திரஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார்.
பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார். அப்போ இந்த மாதிரி நேரத்தில் குலதெய்வத்தினுடைய வழிபாடு எடுத்துக்கிறவங்களுக்கு நிச்சயமாக சூப்பராக இருக்கும். அப்போ 5ஆம் இடத்துல போய் செவ்வாய் உட்காந்துட்டாருன்னா குழந்தை வரம் எதிர்பார்க்குறவங்களுக்கு உங்கள் ஜாதகம் ஒரு தடவை பாருங்கள். 5ஆம் இடம் நல்லா இருக்கா, 5ஆம் இடத்துக்கு அதிபதி நல்லா இருக்காரா, உங்களுக்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானம் எப்படி இருக்குது, பூர்வ புண்ணியஸ்தானம் எப்படி இருக்குது, திசா புத்தி எப்படி இருக்குது, இது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. நல்லா இருந்துருச்சுன்னா இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக செவ்வாய் பகவான் வேலை செய்வார், இதில் மாற்றமே இல்லை. அடுத்தது 4ஆம் இட சுகஸ்தானத்துக்கும் 9ஆம் இட பாக்கியஸ்தானத்துக்கும் இதில் என்ன அப்படின்னா 4ஆம் இடம்னா அம்மாவுடைய வீடு, 9ஆம் இடம்னா அப்பாவுடைய வீடு. 4ஆம் இடம்ன்றது மாதிருஸ்தானம், 9ஆம் இடம்ன்றது பிதிருஸ்தானம். அந்த இடத்துக்கு அதிபதி யாருன்னா பொதுவாக சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் உங்களுக்கு எங்கே இருக்கிறாரு, இப்போ உட்காந்துருக்கக்கூடிய இடம் 8ஆம் இடத்துல. அப்போ 8ஆம் இடத்துல உட்காந்து கிரகம் வேலை செய்யுமா, சுத்தமாக வேலை செய்யாது. அப்போ இந்த சுக்கிரன் போய் 16 தேதி வரைக்கும் சுக்கிரன் உங்களுக்கு வேலை செய்யலை. அதனால் எனக்கு தெரிஞ்சு பொறுமையாக இருக்கிறது நல்லது. அதாவது தன் வாய் நமக்கு எதிரின்ட்டான், தன் சொல் தனக்கு சுமை. கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சுங்கன்றீங்களா, தொட்டு தாலி கட்டுற வரைக்கும் நம்ம வாய் வச்சுட்டு நம்ம கம்முன்னு இருக்கணும். நம்ம வாய் தான் நமக்கு எதிரி. ஒருத்தருக்கு டக்குன்னு வாக்கு கொடுத்துருவோம், அந்த வாக்கு காப்பாற்ற முடியாது. ஏன்னா சுக்கிரன் போய் உங்களுக்கு 8ல் உட்காந்துட்டார். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு 16 தேதி வரைக்கும் கமிட்மெண்ட் கம்மி பண்ணிக்கணும், பொறுமையாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது. ஒன்றாச்சுங்களா. அதே 16 தேதிக்கு மேலே சுக்கிர பகவான் உங்களுக்கு வந்து 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு போனார்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்வார். காரணம் என்னென்னா 9ஆம் இடத்துக்கு அதிபதி 9ஆம் இடத்துலையே ஒரு சொந்த வீட்டில் உட்கார்றாரு பார்த்தீங்களா, சூப்பராக வேலை செய்வார். அப்போ தான் அப்பா மகனுக்கு இருக்கிற சங்கடம் சரியாகும், தன்னோட குடும்பத்தில் இருக்கிற சண்டைகள் சரியாகும், கருத்து வேறுபாடுகள் தீரும், பிரிஞ்சு குடும்பம் ஒன்றா சேர்றது, மொத்தத்தில் நல்லது நடக்கிறது, அமைதியாக இருக்கிறது, எதிர்பார்ப்புகள் கைக்கூடி வர்றது. ஒன்றாச்சுங்களா. இந்த மாதிரி நேரத்தில் தான் வெளிநாடு வெளி மாநிலம் விளையாட்டுத்துறை கலைத்துறையில் ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது. யோசனை பண்ணுங்க, நல்லது நடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்துக்கும் 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். வெறும் 5 நாளைக்கு தான் புதன் வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருப்பார். ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக வேலை செய்யும். 5ஆம் தேதிக்கு மேலே 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு புதன் போனார்னா கலஸ்தரஸ்தானத்துக்கு போவார். போயிட்டு 16 நாள் சூரியனோடு இணைஞ்சி புதன் ஆதித்ய யோகத்தில் இருப்பார். அப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் லைனில் விளையாட்டுத்துறையில் அதாவது இருக்கிறவங்களுக்கு, திருமண வரன் பார்க்குறவங்களுக்கு, அதே சமயத்தில் பொதுவாக பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த குழந்தை வாரிசு எதிர்பார்க்குறவங்களுக்கு, இவங்களுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா 16 தேதிக்கு மேலே, அதாவது 6ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். 6 தேதியிலிருந்து 21 தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டான்றது 21ஆம் தேதிக்கு மேலே 31ஆம் தேதி வரைக்கும். அந்த 10 நாள் அவர் வந்து கட்டான்றது வந்து 8ஆம் இடத்துக்கு போயிட்டார்னா அவர் வந்து வேலை செய்கிறத கொஞ்சம் குறைச்சிக்குவார். ஆனால் 8ஆம் இடத்துல உட்காருக்கிறத பெரும்பாலும் வேலை செய்கிறதில்ல, அது ஸ்லோவாக தான் வேலை செய்யும். அதனால் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியன் 7ஆம் இடத்துலையே இருக்கிறது. இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. நம்ம ஒரு இடத்துல ஜாதகம் கொடுக்கும்போது, ஐயா எனக்கு எப்போ தாங்க கல்யாணம் ஆகும், இல்லை எனக்கு கல்யாணம் ஆகுமா இல்லை ஆகாதா அப்படின்னு நம்ம ரொம்ப ஒரு டென்ஷனாக கேட்போம். ஏன்னா நம்ம பார்க்குற இடமெல்லாம் அவங்களுக்கு தானே கல்யாணம் ஆகுது, நமக்கு ஆக மாட்டுது. இதுதான் மாப்பிள்ளை இதுதான் பொண்ணு சொன்னாங்க, அமையல. நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்தது, தள்ளி போச்சு. கிட்டத்தட்ட என் கூட வேலை செய்கிறவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கு கீழே வேலை செய்கிறவங்களுக்கு கூட கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கு எந்த வளர்ச்சி இல்லை அப்படின்னு புலம்புறவங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகப்படுத்துகிறேன். 7ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதி யாருன்னா சூரியன். அந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியன் 7ஆம் இடத்துலையே உட்கார்றது இந்த ஆவணி மாதம் மட்டும்தான். ஒன்றாச்சுங்களா. அப்போ மீண்டும் இது மாதிரி எப்போ உட்காருவாருன்னா மீண்டும் அடுத்த ஆவணி மாதம்தான், ஒரு வருஷம். அப்போ இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. இந்த வாய்ப்பு இருக்கும்போதே உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணலாமா வேண்டாமா போகலாமா போகக்கூடாதா எப்படி ஏதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணி போனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். நன்றி.